Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாலிட்டி கிராஸ் கோர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி எப்படி எந்த ஏரியாவில எல்லாம் கேட்டிருக்காங்க, என்னென்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, அந்த டாபிக்ல இருந்து ஒரு சின்னதா ரொம்ப கம்மியானதா இதுல கேட்டிருப்பாங்க. டிஎன்பிசின்னு அதிகமாக கேட்பாங்க. ஆனால் எஸ்எஸ்சியை பொறுத்தளவு எஸ்எஸ்சி ரயில்வே பொறுத்தளவு கம்மியானது தான். பட் அது எந்த முக்கியமான ஏரியாவை மட்டும் நம்ம ஒரு கிராஸ் கோர்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது பிரசிடென்ட் டாபிக் வந்து பிரசிடென்ட் அவங்கள பற்றிய டீட்டெயில்ஸ், வைஸ் பிரசிடென்டோடைய அவங்களோட ஆர்டிகல் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பார்ட் வந்து பார்ட் 4. இது வரைக்கும் நம்ம 3 பார்ட் போட்டிருக்கோம் பாலிட்டியில். நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் மறக்காம அதை பாருங்க. ஓகேவா, வாங்க இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்டோடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, இவர் தான் தலைவர். ஓகேவா, பிரசிடென்ட் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் தலைவர். ஓகேவா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட், எல்லா ஸ்டேட்டுக்கும் இவர் தான் தலைவர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட முதல் குடிமகனும் இவர் தான். இந்தியாவுடைய முதல் குடிமகனும் பிரசிடென்ட் தான். ஓகேவா, கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லா 3 கமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கமாண்டர் ஆஃப் சீஃப் வந்து இவருடைய அப்ரூவலுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். இவர் தான் அப்ரூவல் கொடுப்பாரு. ஓகேவா, ஓகேவா, 3 ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஓகேவா, இதெல்லாம் இவர் தான் கமாண்டர் இன் சீஃபாக இருப்பாரு. இவரோட ஆர்டிகல் பார்க்கும்போது பிரசிடென்ட் ஆர்டிகல் பார்க்கும்போது 52. ஓகேவா, ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 52. இது டைரக்டா ஆர்டிகல் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி இதுவுமே கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாரு? பிரசிடென்ட் தான். ஓகேவா, இது டைரக்டா நம்ம கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். அப்ப இந்த பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இவர் தான் பிரசிடென்ட் தான். ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் இவர் தான். கமாண்டர் ஆஃப் சீஃப் வந்து இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள் இது கேட்டுக்கலாம். ஓகே, கமாண்டர் ஆஃப் சீஃப் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து இந்தியா. ஓகே, இவர் தான் பிரசிடென்ட் தான். ஆர்டிகல் வந்து 52. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் இவருடைய ஏஜ், இவர் முதல் இந்தியனா இருக்கணும், 35 வயசு இருந்தா போதும். அதுக்கு பிரசிடென்ட் ஆகணும்னா அதுக்கான எலிஜிபிள். ஓகேவா, இந்தியன்ஸா இருக்கணும், 35 வயசு இருந்தா போதும், அவரு கலந்துக்கிற முடியும், எலெக்ஷன்ல கலந்துக்கிற முடியும். உறுதிமொழி இவர் யார் முன்னாடி இவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிடுவாருன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜட்ஜ், சீஃப் ஜஸ்டிஸ்ல எடுத்துருவாங்க. ஓகேவா, உச்ச நீதிமன்ற நீதிபதி அவங்க தான் எடுத்து பண்ணுவாங்க. ஓகேவா, தலைமை சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா, நீதிபதி தான் இவங்களுக்கு அந்த பதவி பிரமாணம் எல்லாமே பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, இவருடைய டைம் பார்க்கும்போது 5 இயர்ஸ் இருக்கும். இவங்களுடைய டூரேஷன் வந்து 5 இயர்ஸ் இருக்கும். இவர் ரிசைன் கொடுக்கணும். இவர் வந்து நான் இந்த வேலை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் கொடுக்கணும்னா யார்கிட்ட கொடுக்கணும்னா வைஸ் பிரசிடென்ட் தான். விபின்றது வைஸ் பிரசிடென்ட் தான் கொடுக்கணும், அவருடைய துணை பிரசிடென்ட் தான் கொடுக்கணும். ஓகேவா, அப்ப இதுல வந்து மெயினானது முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து தொடர்ந்து 2 தடவை அப்படியும் இவரே பிரசிடென்டா இருந்திருக்காரு. தொடர்ந்து 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் டைரக்டாவே இப்படி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஓகேவா, 2 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ல பிரசிடென்டா இருந்தவர் யாரு அப்படின்னு டைரக்டா கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகே, இது மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அப்ப இந்த நீங்க பார்க்கும்போது இந்தியன்ஸா இருக்கணும், அவங்களுக்கு 35 வயசா இருக்கணும், இவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா இருக்கணும். இவங்களோட பதவி காலம் பார்க்கும்போது 5 இயர்ஸா இருக்கும். ரிசைனேஷன் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா கொடுக்கணும். ராஜேந்திர பிரசாத் வந்து 2 தடவை தொடர்ந்து தொடர்ச்சியா 2 தடவை பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து வந்து நீலம் சஞ்சீவி ரெட்டி வந்து அன்ஆப்போசிட். இவருக்கு வந்து எதிர்ப்பு யாருமே எதிர்த்து போட்டி வர்றதுக்கு ஆளே இல்லாம மெரிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலயே ஜெயிச்சவர். அதாவது யாருமே ஆப்போசிட்டா யாருமே ஒரு ஆள் கூட நிக்காமையவும் 1977 வின் பண்ணியிருப்பார், பிரசிடென்ட் ஆயிருப்பாரு. ஓகே, நீலம் சஞ்சீவி ரெட்டி வின் பண்ணியிருப்பாரு. ஓகே, இதுவும் டைரக்டாவே அன்ஆப்போசிட்டா யாருமே எலெக்ட் போடுறதுக்கு போட்டியே இல்லாத ஒரு ஆளு யாருன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க எஸ்எஸ்சில. அதுல வந்து நீலம் சஞ்சீவி ரெட்டி தான் அவருடையது, நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து டாக்டர் ஜாகிர் ஹுசேன் வந்து ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல அந்த பதவியில இருக்கிற போது இறந்துருவாரு. அவர் தான் ஜாகிர் ஹுசேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டு டை இன் ஆபீஸ்லயே இறந்திருப்பாரு, பதவியிலே இருக்கும் போதே ஆபீஸ்லயே இறந்திருப்பாரு. அவர் பிரசிடென்ட், அவரோட நேம் தான் ஜாகிர் ஹுசேன் இறந்திருப்பாரு. ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாருன்னா தான் பாத்திமா பிபி. இதெல்லாம் எத்தனை எக்ஸாம், பல எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க, இன்னும் கேட்பாங்க, இதோட நிக்க போறது கிடையாது, இன்னும் கேட்பாங்க. ஓகேவா, அப்ப இதெல்லாம் தெளிவா நீங்க நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா பிரதிபா பட்டேல். ஓகேவா, அந்த ஆபீஸ்ல இருக்கிற போது இறந்தவர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன்.
எந்த போட்டியாளர் எதிர்த்து போட்டியாளர் யாருமே இல்லாம போட்டியாளர் இல்லாத ஜெயிச்சவர் வந்து யாருன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி 1977ல பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப பிரசிடென்ட் தெரிஞ்சிடலாமா? அதாவது இவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருப்பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கமாண்டர் ஆஃப் சீஃப் ஆர்மடு ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, அதே மாதிரி ஆர்டிகல் வந்து 52 இவருடைய ஆர்டிகல் 52 இவருக்கு வந்து இந்தியனா இருக்கணும், 35 வயசு இருந்திருக்கணும். இவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. இவருடைய டைம் பார்க்குற போது டென்யூர் பார்க்கும்போது 5 இயர்ஸா இருக்கும். ரிசைனேஷன் வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னா வைஸ் பிரசிடென்ட்டை கொடுக்கணும். அப்ப டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து 2 தடவை தொடர்ந்து கன்சிக்யூட்டிவ் டைம்ல பிரசிடென்டா இருந்திருக்காரு. நீலம் சஞ்சீவி ரெட்டி வந்து யாருமே எதிர்த்து போட்டியாளர் ஆள் இல்லாம அவரே டைரக்டா ஜெயிச்சிருக்காரு, பிரசிடென்டா வின் பண்ணியிருக்காரு. ஜாகிர் ஹுசேன்றவங்க வந்து இவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து ஆபீஸ்லயே இறந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் உமன் வந்து பிரதிபா பட்டேல். ஓகேவா? இது எல்லாமே பிரசிடென்ட்டுக்குள்ளது. ஓகேவா? இப்ப நம்ம வைஸ் பிரசிடென்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்ப அங்க பார்க்கும்போது ஆர்டிகல் 52, ஆனா இங்க வந்து ஆர்டிகல் வைஸ் பிரசிடென்ட் வந்து 63. ஆர்டிகல் வந்து 63. இவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அடுத்தபடியில லெவல்ல இருக்கக்கூடியவர். ஓகேவா? ஓகே, இவரை எப்படி செலக்ட் பண்ணணும் அதுக்கான ஆர்டிகல் வந்து எலெக்ஷன், இவர் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பத்தி இவர் சொல்லக்கூடியது வந்து ஆர்டிகல் 63. 66 எலெக்ஷனை பத்தி சொல்லணும்னா 66. இவருடைய போஸ்ட்டை பத்தி வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டை பத்தி சொல்லக்கூடியது 63. ஓகேவா? இது ரெண்டுமே முக்கியம், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? கவனமா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட்டை பத்தி வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்னா 63. இவர் எப்படி எலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மெத்தடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டிகல் 66. இவர் எக்ஸ் அபிசியோ சேர்மன், ராஜ்யசபாவுடைய அவர் தான் ஹெட்டா இருப்பாரு. ஓகேவா? ராஜ்யசபாவுக்கு இவர் தான் ஹெட், எக்ஸ் அபிசியோ சேர்மனா இருப்பாரு. ஓகேவா? ராஜ்யசபாவுடைய தலைவர். இந்த இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, ராஜ்யசபாவுடைய எக்ஸ் அபிசியோ சேர்மன் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். ஓகேவா? இது முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? இவருக்கு அதே பிரசிடென்ட்டுக்கு நமக்கு இந்தியன்ஸா இருக்கணும், அதே 35 வயசு. அப்ப அவருக்கு அடுத்தபடியா இருக்கும்போது வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் அதே ஏஜ் தான், ஆனா இந்தியன்ஸா இருக்கணும், 35 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும், அவர் இந்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆகலாம். அவருடைய டைம் பார்க்கும்போது 5 இயர்ஸ் தான். இவர் ரிசைன் யார்கிட்ட கொடுக்கணும், என்னுடைய பதவி காலம் முடியறதுக்குள்ள நான் ரிசைன் பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கணும், பிரசிடென்ட் தான் கொடுக்கணும். இவங்க ரெண்டும் மாறி படிக்கிறோம். பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட்ல கொடுப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டா கொடுப்பாங்க. ஓகேவா? இவங்களுக்கு உறுதிமொழி யார் எடுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரசிடென்ட் தான் கொடுப்பாரு. பிரசிடென்ட் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு பிரசிடென்ட். ஆனா பிரசிடென்ட்டுக்கு யார் பண்ணி வைப்பா? சுப்ரீம் கோர்ட்ல பண்ணுவாங்க. ஓகேவா? பிரசிடென்ட் பண்ணக்கூடியது வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பிரசிடென்ட் பண்ணி வைப்பாரு. ஓகேவா? அதுதான். அப்ப இவருடைய வைஸ் பிரசிடென்ட் பாருங்க, வைஸ் பிரசிடென்ட் பத்தி போஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருடைய ஒர்க்கு பத்தி சொல்றதுன்னா 63. எலெக்ஷன் அவர் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்றது சொல்லணும். ஆர்டிகல் வந்து 66. இவர் தான் எக்ஸ் அபிஷியோ சேர்மன். ஓகேவா? இவர் இந்தியனா இருக்கணும், 35 வயசா நிரம்பி இருக்கணும். அவருடைய டைம் வந்து பாக்கும்போது 5 இயர்ஸா இருக்கும். ரிசைனேஷன் வந்து பிரசிடென்ட் கொடுக்கணும், பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது வந்து பிரசிடென்ட் தான் பண்ணி வைப்பாரு. ஓகேவா? அப்ப இந்த இதுல நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ மொத்தமா நீங்க ஒரு தடவை பார்த்தலாம், ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன் குயிக்கா. இது ரெண்டு முக்கியமானது. ஓகேவா? பிரசிடென்ட் பார்க்கும்போது ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்குது, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவர் வந்து பிரசிடென்ட். கமாண்டர் ஆஃப் சீஃப் வந்து இந்த ஆர்ம்டு போர்ஸ்ல வந்து இந்த பிரசிடென்ட் தான். ஆர்டிகல் பிரசிடென்ட் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 52. ஓகே, 52. இவர் இந்தியன் இருக்கணும், 35 வயசா இருக்கணும், நிரம்பி இருக்கணும். இவருக்கு பண்ணக்கூடியது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ், 10 வந்து 5 இயர்ஸ். ரிசைனேஷன் வந்து விபி வைஸ் பிரசிடென்ட் கொடுக்கணும். ராஜேந்திர பிரசாத் வந்து 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ல இருந்திருக்காரு, வின் பண்ணியிருக்காரு, பிரசிடென்டா இருந்திருக்காரு. நீலம் சஞ்சீவி ரெட்டி எந்த அன்ஆப்போசிட்டா இருந்து வின் பண்ணியிருக்காரு. ஜாகிர் ஹுசேன் வந்து ஆபீஸ்லயும் பதவியில் இருக்கும்போது இறந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் உமன் வந்து பிரதிபா பட்டேல். ஓகேவா? இது எல்லாமே பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் பார்க்கும்போது அவங்கள பத்தி சொல்லக்கூடியது வந்து அவங்க போஸ்ட் பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 63. எலெக்ஷன் பத்தி சொல்லக்கூடியது எலெக்ஷன் 66. எக்ஸ் அபிஷியோ சேர்மன், ராஜ்யசபாவுடைய சேர்மன் இவர் தான். இவர் இந்தியன்ஸ் 35 இருக்கணும். இவரோட டைம் வந்து 5 இயர்ஸ். ரிசைனேஷன் வந்து பிரசிடென்ட் கொடுக்கணும். இவருடைய உறுதிமொழி இவர் யாருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறவர் யாருன்னா பிரசிடென்ட் தான் பண்ணி வைப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஏதாவது டவுட் சந்தேகம் கிடைச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுடைய சேனல் ஒரு சின்னதாக இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுவோம். இதுல நீங்க ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க, பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஒவ்வொருத்தரும் தனித்தனியாவே இருக்கும். அதாவது ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
இதில் வந்து கிராஸ் கொஸ்டின் இருக்கும், பிசிக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், எல்லாமே இதில் இருக்கும். ரீசனிங், மேக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. புதுசாக நீங்கள் பார்க்குறீங்களா, அவங்களுக்கு டெஃபினட்டாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? சோஷியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.